நம்ம எல்லாருக்குமே அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு. இருந்தாலும் நம்ம திறமைய முழுமையா யூஸ் பண்ணாம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நம்மளோட ட்ரீம் லைஃப வாழ்றதே இல்ல. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற இன்விசிபிள் எனிமி, அதாவது செல்ஃப் டவுட், ஃபியர், லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற திறமைய, பொட்டன்ஷியலை அன்லாக் பண்றதுக்கான 3 கீஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நானும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு லோ செல்ஃப் எஸ்டீம், ஃபியர் எல்லாமே இருந்தது. என் லைஃப்பை பத்தின ஒரு கிளாரிட்டி எதுவுமே இல்லாம இருந்தது. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் மை செல்ஃப். என்னோட பேஷன் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சேன். நிறைய ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹோம் மேக்கரா இருந்த நான் இன்னைக்கு என்னோட ட்ரீம் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு நான் ஆத்தரா இருக்கேன், NLP கோச்சா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும். இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 கீஸ் நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பாத்தீங்கன்னா கிளாரிட்டி. நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன, எங்க போகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வேணும். நம்ம எதை அச்சீவ் பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப்லயுமே ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப், அவங்களோட கெரியர், இதுல வந்து ஒரு கோல் என்ன, வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கிறப்ப மட்டுமே நீங்க மூவ் ஃபார்வர்ட் ஆகி போக முடியும். இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு போறப்ப நம்ம ட்ரீம் லைஃபை வாழ முடியாது, மற்றவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிட்டு அது ஏன் முக்கியம்ன்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு கெரியர் கோலா இருக்கலாம். ஸோ இதை நான் அச்சீவ் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அது ஏன் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும். அந்த எமோஷன்ஸ் உங்க கோலை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கீ பாத்தீங்கன்னா கிளாரிட்டி. செகண்ட் கீ வந்துட்டு கான்ஃபிடன்ஸ். பீப்புள் வந்து நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றது நமக்கு முக்கியமே கிடையாது. நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நாம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்ம ஒரு புது கோல் செட் பண்றப்போ ஃபியர் வர்றது நேச்சர் தான். ஏன்னா புதுசா ஒரு விஷயத்த பண்றப்போ பிரெயின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சிக்னலை கொடுக்கறது தான் அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷன். அது நேச்சுரல் எமோஷன் தான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லிக்கலாம். ஒரு எம்பவரிங் வேர்ட்ஸ் உங்க கூட நீங்க பேசிக்கிட்டு அந்த டைம் வந்து நீங்க எப்படி உங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பாசிட்டிவான வேர்ட்ஸ், எம்பவரிங் வேர்ட்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இந்த ட்ரீம் லைஃப்பை என்னால் கிரியேட் பண்ற கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குன்ற ஒரு அஃபர்மேஷனோட உங்க கோலை நோக்கி நீங்க பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அந்த பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பயே அந்த ஃபியரும் மறைஞ்சு போகும். உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட்டையும் நீங்க கெயின் பண்ணிக்க முடியும். தேர்ட் கீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ நம்ம ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்றதுக்கு. நிறைய பேர் வந்துட்டு அவங்க ட்ரீம் லைஃபை வாழாம இருக்கிறதுக்கு காரணமே கன்சிஸ்டன்சி தான். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றப்போ கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னோட கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 10 இயர்ஸ் ஒரு பிரேக் அப்புறம் தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபியர், லோ செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே இருந்தது. அப்போ வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் என்கிட்ட இருந்தது. தொடர்ந்து ஸ்கூல்ஸுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி தான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட கோல்ஸை நோக்கி தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் வரப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பண்ணிட்டு நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த போற பாத்துல வந்துட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி டெய்லியுமே விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறது நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நம்ம கோலை நோக்கி தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த 3 கீஸ், அதாவது கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, இதை வச்சுக்கிட்டு உங்க கோலை நோக்கி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பா உங்க ட்ரீம் லைஃபை நீங்க கிரியேட் பண்ண முடியும்.